ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் என் பணிவான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக படிக்க போற கதையோட பெயர், "திருப்பதி சென்று திரும்பி வந்தால்". ஒரு வார பத்திரிகையில வந்த இந்த கதை திரு ஹெச்.என். ஹரிஹரன் அவர்களால எழுதப்பட்டது. மனதை நெகிழ வைக்கும் இந்த கதைய கேட்க, வாங்களேன் கதைக்குள்ள போவோம். இதோ உங்களுக்காக "திருப்பதி சென்று திரும்பி வந்தால்". சத்யன் சாருக்கு சற்று படபடப்பாய் தான் இருந்தது. கிருஷ்ணா அவ்வளவு வலிந்து கூப்பிடுகிறானே என்று நெகிழ்ந்து போய்தான் அந்த பயணத்திற்கு ஒத்துக்கொண்டார். அதுவும் ஏழுமலையானை தரிசிக்கும் வாய்ப்பை யாராவது நழுவ விடுவாரா? 35 ஆண்டு கால ஆசிரியர் உத்தியோகத்திற்கு பின் ஓய்வு பெற்று காலை வேளையில் காய்கறி வாங்க சென்று கொண்டிருந்தார். இடிப்பது போல காரை அருகில் நிறுத்தி கீழிறங்கிய அந்த இளைஞன் பரபரப்பான தெருவென்றும் பாராமல் அவரது காலை தொட்டு வணங்கினான். முதலில் அவன் யாரென்று தெரிந்து கொள்ள சிரமமாக தான் இருந்தது. பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவரிடம் படித்துவிட்டு சென்றிருக்கின்றனர். அதில் ஒருவனாக இருக்குமோ? சார், யாருன்னு தெரியலையா? நான் தான் சார், கீச்சு, உங்க ஸ்டூடெண்ட் என்றான். அவனது குரல் கீச் கீச் என்று தான் இருக்கும். அதனாலேயே கிருஷ்ணா என்று கூப்பிடாமல் அவனை எல்லாரும் கீச்சு என்று கூப்பிடுவர். ஆனால் அதே கீச்சு இப்போது 6 அடி உயரத்திற்கு கரகரவென்ற கம்பீரமான குரலுடனும் மிடுக்கான உடையுடனும் இருப்பவனை அவரால் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒரு பெரிய நல்ல நிலையில் இருக்கிறான் என்பதை அவன் இறங்கி வந்த விலையுயர்ந்த கார் அவருக்கு உணர்த்தியது. தன்னையும் அறியாமல் மரியாதையுடன், "கீச்சு கிருஷ்ணாவா? எப்படி இருக்கீங்க?" என்றார். "என்ன சார், என்னை போய் மரியாதையா கூப்பிடுறீங்க? நான் உங்களோட கீச்சு தான். திருப்பதிக்கு போறேன். நாளைக்கு உங்களையும் கூட்டிட்டு போக போறேன்" என்று சொல்லி காரில் அழைத்து வந்து வீட்டில் இறக்கிவிட்டான். மனைவி போய் சேர்ந்ததிலிருந்து ஒற்றையாய் வாழ்பவர்க்கு பிக்கு பிடுங்கல் ஏதுமில்லை. தன் ஒரே மகளிடம் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். "உங்கள எப்படிப்பா தனியா அனுப்புறது? கூட்டம் அதிகமா இருக்கும். நாள் முழுக்க வரிசையில நிக்கணும். உங்களால முடியாதுப்பா. அதுக்கு பேசாம நம்ம டி நகர்ல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போகலாமே" என்றனர் மகளும் கூடவே மருமகனும். கிருஷ்ணாவுக்கு அங்கிருக்கும் உயர் அதிகாரிய தெரியுமாம்மா? எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்கான். காத்திருக்காமல் தரிசனத்தை முடித்து அன்றைக்கே திரும்பி விடலாம் என்று சொன்னான் என்று சொல்லி ஒரு வழியாக மகளை சம்மதிக்க வைத்தார். "உங்க ஸ்டூடெண்ட் செலவழிக்கிறான்னு நீங்க பர்ஸை திறக்காம இருந்தா நமக்கு தான்ப்பா அசிங்கம். போகிற வழி செலவுக்கு வச்சுக்கோங்க" என்று கையில் பணத்தை திணித்தாள் மகள். மறுநாள் காலை காரில் வந்து அழைத்து போனான் கிருஷ்ணா. பூந்தமல்லியில் ஹோட்டலில் ஹைவேயில் காலை உணவு. சாப்பிட்டவுடன் பில்லுக்கு பணம் கொடுக்கலாம் என்று பர்ஸை எடுத்தார். அவரிடமிருந்து பில்லை பிடுங்கிய கிருஷ்ணா, "வேணும்னா உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் சார்" என்று சிரித்தபடியே பணத்தை செலுத்தினான். வாய் வார்த்தையாக அப்படி சொன்னான் என்று அவர் நினைத்தது தவறாக போயிற்று. திருத்தணி தாண்டியவுடன் பெட்ரோல் பங்கில் வண்டி நின்றது. பாத்ரூமிற்கு போவதாக கூறி இறங்கி போனான் கிருஷ்ணன். தயங்கியபடி அவர் அருகில் வந்தான் டிரைவர். சார், பெட்ரோல் போடணும். மிஷின்ல கார்டு வேலை செய்யல" என்று அவரிடமிருந்து 3000 ரூபாய் வாங்கி போனான். அங்கு மட்டுமா? கீழ்த்திருப்பதியிலும் ஏதோ காரணம் சொல்லி கையில் இருந்த பாக்கி பணத்தையும் வாங்கி கொண்டு போனான் டிரைவர். கிருஷ்ணன் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தது அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பர்ஸ் இடுக்கில் செருகி வைத்திருந்த நைந்து போன 100 ரூபாயை அவன் பார்த்திருந்தால் அதற்கும் வேட்டு வைத்திருப்பானோ? நல்ல வேளை, பெருமாள் உண்டியலில் போட அதாவது இருக்கிறதே என்று பெருமூச்சு விட்டார். மகளிடம் சொன்னால், "நீங்க வாத்தியாரா இருந்தபோது அவனுக்கு பண்ணினதுக்கு மொத்தமா பழி வாங்கிட்டான்" என்று சிரிக்கப் போகிறாள். எதுவுமே நடக்காதது போல் கோவிலுக்கு போகும் வழியெல்லாம்
தன்னுடைய சாதனைகளை பற்றி பேசியபடி வந்தான் கிருஷ்ணன். அவன் சொன்னதெல்லாம் அவர் காதில் எங்கே விழுந்தது? வாங்கிய பணத்த சரியா திருப்பி கொடுத்துருவானா? நாமளா கேட்டா நல்லா இருக்குமா? காலியான பர்ஸ் பற்றிய சிந்தனையிலேயே இருந்தார். மலையை அடைந்ததும் தேவஸ்தான அதிகாரியே நேரில் வந்து அழைத்து போனார். கிருஷ்ணா பசையுள்ள ஆள்தான் என்று நம்பிக்கை வந்தது. இருப்பினும் இவ்வளவு பணக்காரன் எதுக்காக நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்கி செலவு செய்யணும்? அடுத்தவர் செலவில் போக வேணும்னு ஏதாவது வேண்டுதலோ என்ற கேள்விகள் மூளையை பிராண்டின. கிருஷ்ணா சொன்னபடி அவர்களை மட்டும் தனியாக சன்னதிக்கு அழைத்து போய் நிதானமாக தரிசனம் செய்து வைத்தனர். சத்யன் சாருக்கு கண்கள் நிறைந்தன. கிருஷ்ணா அவரிடமிருந்து வாங்கி கொண்ட பணமெல்லாம் மறந்து போனது. பெருமாளை நேரிலேயே தரிசிப்பது போன்ற ஒரு நினைப்பு நெஞ்சை நெகிழ வைத்தது. ஏழுமலையானை தரிசிக்க நாம் திட்டமிட வேண்டாம். அவனின் விருப்பப்படி அவனே தானே நடத்தி தருகிறான். பக்தர்களின் ஏடுகுண்டலவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களில் மனம் கரைந்து வெளியில் வந்தார். காரில் ஏறும்போது கைகளில் 2 லட்டு வடைகளை அவர் கைகளில் திணித்தான் கிருஷ்ணா. சார், தரிசனம் நல்லபடியா இருந்ததா என்றான். அவர் கைகளை கூப்பியதும் அவன் பிடித்து கொண்டான். ராம ஜெயம் கிருஷ்ண சகாயம்னு சொல்வாங்க. இந்த கிருஷ்ணனோட சகாயத்தில் திவ்யமா ஒரு தரிசனம் கிடைச்சது என்றார் சத்யன் சார். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிடாதீங்க என்றான் கிருஷ்ணா. திரும்ப வரும் வழியில் இரவு சாப்பாட்டை முடித்தனர். இம்முறை கிருஷ்ணாவே பணம் கொடுத்தான். நல்ல தரிசனம், திவ்யமான சாப்பாடு என்று மனதில் நிறைந்த உணர்ச்சியில் காரிலேயே தூங்கி போனார் சத்யன் சார். கண்களை திறக்கும்போது அவர் வீட்டு வாசலில் கார் நின்று கொண்டிருந்தது. இவ்வளவு சீக்கிரத்துல வீட்டுக்கே வந்தாச்சா என்று சொல்லி இறங்கினார். அவ்வளவு நேரம் தூங்கியிருக்கீங்க சார் என்றான் கிருஷ்ணா சிரித்து கொண்டே. மறக்காமல் லட்டு பிரசாத பையை எடுத்துக்கோங்க சார் என்றான். கீச்சு, என்னோட வேண்டுதலுக்கு பெருமாளே மனமிறங்கி உன்னை அனுப்பி வச்சார்னு நினைக்கிறேன். நல்லா இருப்பா என்றார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். கூட என் மனைவி தான் வரதா இருந்தது. கடைசி நிமிஷத்தில் ஒரு தடங்கல். அவளால் வர முடியல. அப்போ தான் உங்களை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் சார் என்றபடி ஒரு வெள்ளை கவரை நீட்டினான். என்னப்பா இது என்றவர் பிரித்து பார்த்தார். உள்ளே 500 ரூபாய் நோட்டுகளும் சில 100 ரூபாய்களும் இருந்தன. டிரைவர் உங்ககிட்ட அப்பப்போ வாங்கிய பணம் தான் சார் இது. உங்கள் கையில் இருந்தால் ஒவ்வொரு தடவையும் நான் கொடுக்குறேன்னு மல்லு கட்டுவீங்க. ஒரு தடவையாவது கொடுக்கலன்னா உங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்கும். என் செலவில் கூட்டிகிட்டு போனோங்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்காது. நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு நீங்கள் பாடம் நடத்தினதும் ஒரு முக்கியமான காரணம்தான் சார். அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் சார். அதனால் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும் சார். நானே ஃபோன் பண்ணுறேன். பிறகு பார்ப்போம். நான் வரேன் சார் என்று கைகளை கூப்பி விடை பெற்று வண்டியில் ஏறினான். பேச வார்த்தைகளின்றி சிலையாக நின்றிருந்தார் சத்யன். எங்கிருந்தோ குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா, கோவிந்தா கோவிந்தா என்ற பாட்டு ஒலிப்பது போல் கேட்டது சத்யன் சாருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை ரொம்பவே மனசை நெகிழ வைக்கிறதா இருக்கு இல்லையா? எல்லா விஷயங்களையும் மேலோட்டமான செயல்களால் நாம் தீர்மானிக்கக்கூடாது. சிலர் தங்களோட பாசத்தையும் கூட வித்தியாசமாக காட்டுவாங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டுறது போல் இருந்தது இல்லையா அந்த கதை? என்னை போலவே உங்களுக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. கோவிந்தா கோவிந்தா. பாய்.